சமாதானத்தை காத்துக்கொள்ள தேவையான 8 காரியங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவசமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6-7. விசுவாசம். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13. சாந்தம். சாந்தகுணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். சங்கீதம் 37:11. ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ரோமர் 8:6. வேதத்தை நேசிப்பது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலில்லை. சங்கீதம் 119:165. தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்வது. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. தேவ கட்டளைகளை காத்து நடப்பது. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஏசாயா 48:18. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்கக்கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீதிமொழிகள் 3:1-2. தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவு. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக்கடவது. 2 பேதுரு 1:2. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார். அதுதான் நித்திய சமாதானம், என்றும் நமக்குள் இருக்கிறது. இயேசுவின் சமாதானம் நமக்குள் வரும்போது அது நித்தியமாய் நமக்குள் இருக்கிறது.